அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி முள்ளங்கி கடலப்பருப்பு வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். இது சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசை தொட்டு சாப்பிடுவோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் கண்டிப்பாக என் வாழ்க்கையை மாற்ற நம்புகிறேன். எனக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ முள்ளங்கி 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி வச்சிடலாங்க. முள்ளங்கி வதக்கி செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வதக்கி செய்யுங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். ஒரு குக்கரை வைங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறட்டும். இதிலையே தக்காளியும் சேர்த்துருங்க. ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளியிலேயே இந்த எண்ணெயிலையுமே இந்த மசாலா நல்லா வதங்கட்டும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முள்ளங்கி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் இந்த மசாலாவோடையே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது நம்ம ஊற வச்ச 50 கிராம் கடலைப்பருப்பு இதில் சேர்த்துடலாம். முள்ளங்கியோட கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா 2 கப் தண்ணி இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்போட அளவு பார்த்திங்கனாக்கா ஒரு 2 டீஸ்பூன் போடுங்க. கரெக்டாக இருக்கும். கல் உப்பு போடுங்க 2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை மீடியமில் வச்சு ஒரு 2 விசில் விடுங்க. சூப்பரான முள்ளங்கி வித் கடலைப்பருப்பு குழம்பு தயார். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.